எங்களுக்கு மனசு வேவுது பாருங்க. எங்களோட இசைக்குழு இந்த மாதிரி நிலைமைக்கு ஆகிட்டானுங்க. இதுக்கு சம்மதம் வந்து குலுவாங் தொகுதி மாய்கா ராமனும் அதுக்கு சம்மதம். அவன் இல்லைன்னு சொல்லுது. அவன் தான் வந்து அந்த கரண்டை வெட்டியிருக்கான். முத வந்து பார்த்துட்டு அப்படியே நடிச்சுட்டு போயிட்டான். அவனுங்க எல்லாம் கூட்டு செஞ்சு இந்த மாதிரி என்னோட இசைக்குழு இந்த மாதிரி பலிகடாயிட்டான். இது வந்து மாய்கா வந்து பதில் சொல்லி ஆகணும். குலுவாங் தொகுதி நாங்க இப்ப போன் அடிச்சு கேட்கும் போது அது நீங்க டீல் பண்ணிக்கலாம் தென்னாவிட்டா சொல்றான் அவன். எங்களுக்கு எவ்வளவு மனசு வருது. இளைஞர்களா நாங்க கொந்தளிச்சுட்டு இருக்கோம் குலுவாங்கல. இந்த மாய்கா ஒரு பதில் சொல்லாம நாங்க வந்து ஓய மாட்டோம். அது நாங்க வந்து என்னைக்கும் போலீஸ்காரன் வந்தா டிஎன்பிக்கு போனோம். அங்கே சொல்றேன் எங்களுக்கு தெரியல பாருங்க. அரசியல் பொருள் அந்த மாதிரி கிடைக்குது. உண்மையிலே வேதனையா இருக்குது. நம்ம கலைக்கு வந்து ஆதரவு ஃபுல்லா ஆதரவு கொடுக்குறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆதரவு கொடுக்க எங்க இளைஞர்கள் இந்த மாதிரி செய்யக்குள்ள தூண்டி விடுற மாதிரி இருக்குது. கெட்டது வழிக்கு போ அப்படின்னு. இதுக்கு யாரு காரணம் எங்களுக்கு தெரியல பாருங்களேன். மாய்கா குலுவாங் தொகுதி அதுக்கு காரணம். அப்பனாக்கா இது வந்து என்ன மாய்கா என்னது அரசாங்கத்துல பிரதிநிதி தானே. அப்பனா அரசாங்கம் பாரிசான இதுக்கு காரணமா? இது தேர்தல் டைம்ல மாய்கா இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வச்சா எங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். ஒரு ஜாமான் 2 ஜாமா 80,000 வெள்ளிக்குள்ள செலவுக்குள்ள ஜாமா. இது யாரு ஈடு கட்டுறது? நாங்க இளைஞர்லாம் சேர்ந்து எடுத்து வாங்கின ஜாமா அது அத்தனைக்கும் 19 வருஷமா வச்சு இது பண்ணிட்டு கலை குடும்பத்தை ஒரு கட்டுக்கோப்பான வழியில நாங்க நடத்திக்கிட்டு வரோம். அந்த கட்டுக்கோப்பான வழி நடத்தல வந்துட்டு இது வந்துட்டு தீவிரவாதத்தை உருவாக்குற மாதிரி இருக்குது. அப்ப ஆத்திரப்படக்குள்ள என்ன நடக்கும்? இதெல்லாம் பிரச்சனை வரும். இதெல்லாம் தேவைங்களா? அப்ப தமிழ் அங்க வெட்டிட்டான் அங்க குத்திட்டான் இதெல்லாம் சரிங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களேன். சரி வருமா இதெல்லாம்? அப்ப தமிழ கத்தி எடுத்து அங்க வெட்டிட்டான் இவனை வெட்டிட்டான் அவனை வெட்டிட்டானே. இப்ப யாரு இது வந்து குலுவாங் தொகுதி வந்து தூண்டுது, வன்முறைக்கு தூண்டுது. இது வந்து எங்களை இது நாங்க சும்மா விட்டு தேட மாட்டோம். நாங்கெல்லாம் இருந்தாலும் பரிசானுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட். நான் வந்து 100% சப்போர்ட் என்னோட ஆதரவு வந்து பரிசானுக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி இது பண்ணக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் வந்து என் மனசுல வந்து ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துது. இப்போ என்னதான் எனக்கு சொல்றது? என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, என்ன நீ பரிசான சப்போர்ட் பண்ற இந்த மாதிரி நடக்குது என்னென்ன இது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கேட்கறாங்க. கேட்கக்குள்ள அவங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியல. இது என்னதான் சொல்றது எனக்கும் புரியல. நீங்களே பாருங்க எப்படின்னு. நீங்களே பாருங்க. நான் ஒண்ணுமே சொல்ல முடியல. எனக்கு வர்ற வெறிக்கு தெரியுங்களா என்ன புரியல எனக்கும். இப்ப வந்தாரு அந்த ஆளு, சம்பந்தப்பட்ட அந்த ஆள் வந்தாரு வீட்டுக்காரன். அவன்கிட்ட கேட்கிறோம், இல்ல நான் வந்து முறைப்படி தான் நடவடிக்கை எடுத்தானே. முறைப்படி இது முறைங்களா? இது முறைங்களா? இந்த மாதிரி பொருளை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நீங்களே பாருங்க. ஜாமான் பாருங்க எவ்வளவு உடைஞ்சு பாருங்க. இந்த மாதிரி ஜாமான் வந்து இந்த மாதிரி செய்யக்குள்ள இது கலைக்கூடம் அந்த மாதிரி போட்டு அநியாயம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு வீடே போட்டு உடைச்சு. அப்ப ஒரு இளைஞர்கள் மனசுல ஆத்திரத்தை உருவாக்கி தீவிரவாதத்தை உருவாக்குறது யாரு? போலீஸ் அவங்க பக்கமா இருக்கு. போலீஸ் அவங்க பக்கத்துல பேசுறாங்க. இது யாரு உருவாக்குறாங்களா? கெட்டவனா போட்டு எங்களுக்கு கெட்ட செய்யணும்னு ஆசையே இல்ல. ஆனா இந்த மாதிரி வரக்குள்ள என்ன பண்றது சொல்லுங்க? அப்ப அடிப்போம், அவனை வெட்டுவோம். தேவைங்களா? அப்ப என்ன சொல்றது? அவன் கெட்டவன். இங்க உள்ள பாரிசான்காரங்களை கூப்பிட எவனும் வர மாட்டாங்க. ஏன்னாக்கா இவங்க வந்து எம்ஐஸ்காரன் கொடுத்து எல்லாம் தடுத்து வைக்கிறாங்க போவாது அப்படின்ட்டு.